ஐயா ஐயா உனக்கு இந்தா யார யாரன்னு சொல்லுங்க. யார இருங்க ஐயா அண்ணா அவனை விடுங்க. தலைவா யார மரியாதையா பேசுன? ஏய் இங்க பாருங்க யாருனே மரியாதை பேசுன? யார் அப்படித்தானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன மயிலா புடுங்க ஏடா கொள்ள அடிக்கிற கோசை வலிக்குது வலிக்குது. டேய் இங்க வர நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத அடிக்காத உங்க தொடாத. என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. டேய் வாயில வாக்கியரிசை போட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன், வாயில வாக்கியரிசை போட்டு அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ண 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. விசுவநாதனுக்கு என் பேர் என்னடா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மயிறு தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா, நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் வந்து பேச சொல்றா, நான் பேசுறேன். டேய் உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல, 40 நாள் தான் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதெல்லாம் வேற ஆச்சு ஓத்தால குடிச்ச பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யாரா படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற? என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையெல்லாம் என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்து போடுவேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன், நிறைய படிச்சவன் பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர் போட்டு விட்டாங்க அமைதியா போரு. இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன். இறங்கி அடிச்சுனா கோத்தம் வைப்பேன், எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்தது. இவர் வந்து சவுடால் பேசுறாரு. டேய் இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்பத்தனை திமுக காரன் அதிமுக இருந்தாளா உனக்கு என்ன வெக்க வருது? உனக்கு இருக்க ரோசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருந்தா தும்ப பூல தூக்கு போற மாதிரி எங்க அக்கா பேசுறான். தும்ப பூல தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு எங்க அக்கா பேசு. அந்த வளர்ந்தவனுக்கு தும்ப பூ கூட பெருசா இருக்கு, போய் சாக சொல்லு. இவர் பேசுறாரு, இங்க பாருங்க உங்க என் கையில வச்சிருக்க என்ன தெரியுமா? அவர் பேசினார்ல அந்த உத்தம புத்திரனுடைய வண்டவாளம் தண்டவாளம் இந்த டோக்கன். இப்படி டோக்கன் இங்க ஏர்போர்ட்ல அடைச்சு கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சடிச்சு டோக்கன் கொடுக்குறானா. தேர்தல் ஆணையம் காவல்துறை எல்லாமே அவர் சொப்பிடுறீங்க. இத்தனை டோக்கன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஒருத்த 60,000 ரூபாய், 2,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஒரு டோக்கன், 3 டோக்கன் 60,000 ரூபாய். உங்க கண்ணு முன்னாடியே காட்டுறேன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தா போய் காட்டுறா ஈன போல. என்னைய வந்து இவன் பேசுறான். இதை பேசாத அதை பேச நான் வாடி பேசி முடிச்சுட்டு சரவணனை பேச சொல்லி இவன் வாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நான் சொல்ல வர்றது இது போன்ற தலைவர்கள் இங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். உங்களுக்கு நல்ல கல்வி வேணுமா, நல்ல குடிநீர் வேணுமா, தரமான சாலை வேணுமா? நான் ஆங்கில வழி கல்வியில படிச்சேன் கிடையாது, நான் தமிழ் வழி கல்வியில படிச்சேன். 12வது வரை அரசு மேல்நிலை பள்ளியில நத்தத்துல 12வது வரை துறைக்கமலம் அரசு மேல்நிலை பள்ளின்னு ஒரு அரசு பள்ளியில படிச்சவன். அரசு பள்ளியில படிச்சவன். எனக்கு என்னுடைய தாய்மொழியில் படிச்சதுனால அடுத்த மேற்கல்விக்கு போகல ஆங்கிலத்தில் படிக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுல தான் நான் வந்து மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் PhD வரையும் படிச்சேன். அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தமிழ் மொழியிலே படிச்சுட்டு ஆங்கிலத்தில் போய் இருக்கல. ஆனா ஆங்கிலத்தில் படிச்சாக்க ஏதோ அறிவு நினைக்கிறேன், அப்படியே கிடையாது. இங்கிலீஷ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லாங்குவேஜ், நாட் எ நாலேஜ். ஆங்கிலமும் மொழிதான், அறிவு கிடையாது. நான் PhD வரை ஆங்கில வழி கல்வியில தான் கல்லூரிகள் பூரா படிச்சேன். பள்ளி படிப்புகள் பூரா தமிழ் வழி கல்வியில தான் படிச்சேன். ஆகவே நான் சொல்ல வர்றது ஆய்வியல் என்பது தமிழ் மொழியில நான் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக என்னுடைய ஆய்வை நிறைவு செய்திருக்க முடியும். ஆனால் ஆங்கில மொழி கொள்கையில் இருந்ததுனால என்னால் அதை நான் நல்லபடியா பண்ணியிருந்தா கூட எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் தீராத காதல் இருக்கு. காரணம் என்னால் என் தமிழ் மொழியில படிக்க முடியல என்ற ஏக்கனை இருக்குங்க. நீங்க நான் வெளிநாடுகளை போய் வேலை செஞ்சவன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தார் ரோடு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்க இருக்கக்கூடிய பால்வாடி, அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல மருத்துவமனை, இதே மாதிரி தார் சாலை, இதே மாதிரி குடிநீர், இதே மாதிரி தெருவினுடைய கட்டமைப்பு, சாலையுடைய கட்டமைப்பு, கிராமத்தினுடைய கட்டமைப்பு என் ஊர்ல இருக்காதான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சியில் நாங்க 5 வருஷமா போட்டியிடுறது. நாம் தமிழர் கட்சியில் தெருவா கத்துறது. எங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு. திமுக அதிமுக நிறைய கோடிக்கணக்கில் இப்ப வேட்பாளர் இருந்து அப்படியே வந்தா பெரிய ஆஃபர். போக தெரியாமல பொழைக்க தெரியாமல எங்கள் பிறவி கடன் இந்த ஜென்மத்துல நாங்க பிறந்துட்டோம். உங்களை மாதிரி பாவம் செஞ்ச எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா உதயசூரியன் கட்சியில போட்டியிட்ட நபர், எங்க அப்பா உதயசூரியனுக்காக உழைத்த நபர் சாகு முறை திமுக வேட்டி கட்டுறாரு அப்படின்னா பாத்துக்கங்க அப்ப எவ்வளவு பெரிய பாவக்காரன். எங்க அப்பா செஞ்ச மிகப்பெரிய பாவம் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, கஞ்சா விக்கல, சாரா விக்கல. மாறாக இதெல்லாம் செஞ்சவனுக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டாரு. உதயசூரியன் ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. உதயசூரியன் ஓட்டு போட தேர்தல் பிரச்சாரத்தில் நின்றாரு. ஆகவே அது பாவம். எங்க அப்பன் சேர்த்து சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னா எங்க அப்பன் செஞ்ச வச்ச பாவத்துல எனக்கு பங்கு இருக்கு. அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சி நின்று கத்துறேன். இதுல நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எத்தனை பேருடைய தாயும் தந்தையும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்ல இருந்தாங்கன்னு இதுல இருக்கவங்க முடிவு பண்ணிக்க. அவர்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவன், எல்லா பேரும் பாவம் செஞ்சவன். ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயரப்ப ஏதாவது ஒரு தேவாலயத்துக்கு போலான்னு போவேன். நான் ஆர்சி பள்ளியில படிச்சவன். அப்படி ஒரு தடவை கோயம்புத்தூர்ல ஒரு தேவாலயத்துக்கு போகையில திடீர்னு உள்ள போகையிலே பாதியிலே வாங்கினாங்க. எனக்கு நான் சும்மாவே நக்கல் ஏட்டி ஏதாவது கேள்வி வைப்பேன், கொஞ்சமா சாட்டை அளவுக்கு இல்லாட்டியும்
அப்போ நான் கேட்டேன், ஃபாதர் நாங்களே பார்த்தேன் ஜாமி கும்பலான்னு வர்றோம், எங்களை எடுத்தோடனே பாதியிலே வாங்கன்னு சொல்றீங்க, நாங்கள் என்ன ஃபாதர் பாவம் பண்ணோம் அப்படின்னு. இந்த பூமியில பிறந்ததே பாவம் தம்பினாரு. அவரு அந்த பூமியில பிறந்ததே பாவம் சொன்னார். நான் அப்ப கலாய்ச்சிட்டு வந்துட்டேன். உண்மையிலே இப்பதான் தெரியுது, இந்த பூமியில் பிறந்ததே பாவம் என்றால் இந்த பூமியில் பிறந்து பாவம் செய்தவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பெரிய பாவம். திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு தலைவர்களாக தேர்ந்தெடுத்து விட்டு அவர்கள் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லை நம்ம பேசி என்ன செய்ய போறோம்? எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதற்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிச்சிருப்பீங்க, ஓட்டு போட போகையில நீங்க நினைச்சிருப்பீங்க வெறுமனே இது ஒரு ஓட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா நல்லா சிந்திச்சுக்குங்க, இனிமேல் நீங்க ஓட்டு போட போகையில ஒன்ன மட்டும் சிந்திச்சுங்க, சீமானினுடைய பேச்சை கேட்டுட்டு போங்க, சீமானுடைய தம்பிகள் பேசக்கூடிய பேச்சை கேட்டு போங்க. நீங்க ஓட்டு போட போகையில உங்க மண்டையில ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் வாக்கு செலுத்த போவது வெறுமன வாக்கு அல்ல, என் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை, என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் நான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க, எங்களுடைய சின்னம் விவசாய சின்னம். அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயவு செஞ்சு இந்த காவல்துறை அதிகாரிகளை எடுத்து படிச்சு பாருங்க. உண்மையிலேயே, ஏன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே காரணமாக இருந்தால் ஒரே ஒரு அடியாளை வச்சு இங்க போராடக்கூடிய மக்களை போராட்டி வாழ்க்கையை செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டீங்க. ஐயா, இத்தனை டிகிரி படிச்ச நான் உண்மையிலே கண்ணீரோட சொல்றேன், வைத்தறிச்சலோட சொல்றேன், என் வாழ்க்கை போனது காரணம் உங்க காவல்துறை போட்ட பொய் வழக்குயா. நான் நல்லா படிச்சு ஒரு தேர்வு எழுதி போயிருந்தா உண்மையிலேயே ஒரு நல்ல அரசு வேலைக்கு போயிருப்பீங்கயா, அரசு வேலையை வாங்கி பேராசிரியர் இருந்திருப்பீங்க. என்னை வேலைக்கு போகாம தடுத்தது உங்களுடைய பொய் வழக்குயா. நான் முல்லை பெரியார் அன்னைக்கா போராடும் போது கோசம் போட்டின்றவனுக்கா தூக்கி கொண்டு என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு சொன்னாங்க நான் கோசம் போட்டு, எனக்கு அப்ப முழுமையா தெரியாது, கேஸ போட்டீங்க. ஆனா என் மேல உண்மையிலேயே நான் பேசினதுக்காக குரல் நான் போட்ட கோசத்துக்காக கேஸ் போட்டுருந்தா பரவாயில்லைங்கய்யா, தவறா பொய் வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கை முடிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் படி முடிஞ்சு. ஆனா நல்ல வேலை படிச்சு அதனால தப்பிச்சுக்கிட்டேன். படிக்காம ஒருவேளை ஒரே டிகிரியோட முடிஞ்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நானும் விஜய் ரசிகராவோ அல்லது திமுகவில் எங்கனையா ஒரு இடத்துல கோஷம் போட்டு ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு திரிசா பின்னாடி கை தட்டிட்டு எதிர்காலத்தில் திரிசா சின்னாயின்னு கூப்பிட்டுக்கிட்டு தர்மத்தாயே சின்னமாவே அப்படி நீங்க எழுதி வச்சுக்க. விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும், அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள நீ திரிசாவை சின்னமானு கூப்பிட நிலமா வராட்டி எழுதி வைடா. திரிசாவை சின்னமானு 10 வருஷம் நீ இன்னைக்கு இங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூத்தியா வச்சாலும் கடைசி முட்டு கொடுத்தேன் ஜாவ. 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசாவை சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். இந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நாங்க சொல்றது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவு அதை எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி காவல்துறைக்கு எந்த அளவிற்கு உயிராக நேசித்து உங்களை கொடுத்துருக்கணும் போய் பாருங்க. மற்ற துறைகளை நீங்க படிப்பதோட காவல்துறையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி டைமே 8 மணி நேரம் தான். ஆனா இன்னைக்கு 24x7 24x7 நீங்க வேலை பாக்குறீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி உங்க பிள்ளை எத்தனாவது படிக்கிறா, எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறா, ஏ செக்ஷனா பி செக்ஷனா சொல்லுங்க பாப்போம். உங்க மனசாட்சி சொல்லுங்க. யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி தெரியுமா? தெரியாது. ஏன் அந்த அளவிற்கு வேலை போடு. நீங்க ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பீங்க, அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கும், அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க குடும்பம் இருக்கிறது ஒரு மாவட்டமா இருக்கும். இந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 8 மணி நேரம் மட்டுமே வேலை. ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா, எல்லண்டோ ஸ்டேஷன் இருக்குன்னா, அங்க ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆய்வாளர் மாறிடுவார். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஷிப்ட்ல இருந்த எல்லா அதிகாரிகளும், இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்ஐல இருந்து ஏடிஆர்ல இருந்து எல்லா பேருக்கும் 8 மணி நேரம் மட்டும்தான் டியூட்டி. 8 மணி நேரம் முடிஞ்சா நீங்க யார்கிட்ட சலாம் போட தேவையில்லை, யார்கிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை, போய்கிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. அடுத்த டியூட்டிக்காரங்க வந்துருவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, வாரத்தில் ஒரு முறை சுழற்சியா ஒரு காவலருக்கு திங்கக்கிழமை இந்த வாரம் விடுமுறைனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு வார விடுமுறை ஒண்ணு, மாத விடுமுறை கட்டாயம், வருடத்திற்கு ஒரு மாத விடுமுறை. இது மற்ற எந்த கட்சியும் சொல்லாத ஒண்ணு. நாம் தமிழர் கட்சி சொன்னது. வெறுமனா 117 ஆண்கள் 117 பெண்கள் ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்ததும் இங்க இருக்கக்கூடிய நாவிதர் சொல்லக்கூடிய மருத்துவர் சமுதாயத்துக்கும், குறவர் சமுதாயத்துக்கும், குயவர் சமுதாயத்துக்கும், வண்ணார் சமுதாயத்துக்கும் போட்டியிடுவதற்கு தேர்தல் வாய்ப்பு கொடுத்தது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தெரியும். ஆனால் காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் தான் இன்னைக்கு பேர்கால விடுமுறை கொடுக்குறான். அதுக்கு எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லா பேத்துக்கும் சலாம் போட்டு கெஞ்சி கூத்தாடி வயிற்று பிள்ளையோட போய் அவங்க அலைஞ்சாதான் அந்த விடுமுறை கிடைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. உங்களுக்கான மருத்துவ பரிசோதனை சப்மிட் பண்ணிட்டாலே ஓராண்டு உங்களுக்கு மருத்துவ விடுமுறை. அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு 8 மணி நேரம் எப்படி வேலையோ அதே மாதிரிதான் 6 மணி நேரம் வேலை. இதை பூரா உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லது பூரா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க இன்னைக்கு படுத்துறீங்களா கொடுமை, இதை பூரா மறந்துடும் நினைக்காதீங்க. எங்களுக்கு எத்தனை காவல்துறை அதிகாரி ஆதரவா இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு உண்மையிலே எங்களுக்கு உளவுத்துறையா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை பூராமே எங்க மனசுல இருக்கு. நாங்க புள்ளி உரம்லாம் பேப்பர்ல எடுக்கிற ஆட்கள் கிடையாது, இங்க எழுதிக்கிட்டே இருப்போம்.
எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு ஆதரவா இருக்குது யார் யார் பொய் வழக்கு போடுறா எல்லாமே. இது மாதிரி நாம் தமிழர் கட்சி துண்டு போடாம எங்களுக்கு ஆதரவா இருக்க காவல்துறை தெரியும். திமுக துண்ட சட்டைக்கு உள்ள காக்கி சட்டைக்கு உள்ள போட்டுக்கிட்டு வேலை பார்க்குற காவல்துறை அதிகாரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ராஜா, இன்னைக்கு காக்கி சட்டை போட்டிருக்க உங்களுக்கு சம்பளமும் வரும் கிம்பளமும் வரும். ஒருவேளை திமுகவோ அதிமுக ஆளுங்கட்சிக்கார நினைச்சா உங்க சம்பளத்தை கட் பண்ணலாம், ஆனா கிம்பளத்தை கட் பண்ண முடியாது. சம்பளம் இல்லாட்டி கிம்பளத்தை வச்சு பொழப்ப ஓட்டிடலாம். ஆனா நாங்க வரையில நீங்க ரிட்டையர் ஆயிருவீங்க, பென்ஷன் மட்டுமே. அந்த பென்ஷன்ல கை வச்சோம்னு வச்சுக்க சோத்துக்கு சிங்கி தாண்டி. அதனால நாங்க உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, காவல்துறை அதிகாரிகள் இசைக் ராஜா மாதிரி இந்த சிங்கம் படத்தை பார்த்துட்டு முறுக்கிக்கிறது ஆம்ஸ் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்க நான் உங்கள்கிட்ட சொல்றது, அந்த அவரை இதுல பனை ஏரிய ஒருத்தரை வந்து நீங்க சுட்டு கொண்டீங்களா, அவர் டக்குன்னு ஒரு பேர் வரல, ஆலங்குளத்துல சுட்டு கொண்டீங்கல்ல. இதே மாதிரி எங்க அண்ணன் சீமானி பனைமரத்துல ஏறி கல் இறக்குனாரு. சரியான ஆம்பளை சுட வேணாம், நீ வேற சுற்றின்னு மட்டும் சொல்லிப்பாரு. ஒரு ஸ்டேஷன் இருக்கு பத்தியா, இனி எந்த ஸ்டேஷன் சொன்னியா அந்த ஸ்டேஷன் செங்க சகலா பிரிச்சிட மாட்டாங்க எங்க ஆளுங்க. உன் ஸ்டேஷனை சொல்லிடு, சீமான சுடுவின்னு சொல்லிட்டு வெளியில பா. உங்க முன்னாடி தானே, உங்க முன்னாடி துண்டறிக்கை அடிச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி கல் இறக்குனாரு எங்க அண்ணன். இன்னைக்கு சுட்டது மாதிரி வந்து சுட சொல்லு. சுடுறோம் சொன்ன காவல்துறை அந்த நபரும் இருக்க மாட்டார், ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, அந்த காவல்துறை காவல் நிலையம் இருக்காது. ஆகவே நாங்க உங்கள்கிட்ட சொல்றது, இந்த பிள்ளையார் கோயில் பூசாரி பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறவன் இவன்டையே உங்க வீரத்தை எல்லாம் காட்டணுமே தவிர நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. நாங்க உங்களை உயிரா நேசிக்கிறோம். காவல்துறை எங்க வீட்லயும் காவல்துறை இருக்கு, எங்க வீட்லயும் ஆசிரியர் இருக்காங்க, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நாங்க எல்லாத்தோட வலியும் உணர்வோம், கஷ்டத்தையும் உணர்வோம். உங்களுடைய கஷ்டத்தையும் நாங்க எங்க இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க இடத்துல இருந்து நாங்க காவல்துறையுடைய கஷ்டம் என்ன, தாசில்தாரோட கஷ்டம் என்ன, ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருடைய கஷ்டம் என்ன, விஓஓ எல்லாருடைய கஷ்டம் என்னன்றத நாங்கள் உங்கள் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள். ஆகவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட மத்தவங்கள மாதிரி நடக்காதீங்க. நாங்க கடைசியா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா காவல்துறை நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு போடுவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது வழக்கு போடாதீங்க. காரணம், அரசியல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியின் மூலமா இளைஞர் பட்டாளம் வந்திருக்கு. இந்த இளைஞர் பட்டாளத்தையும் நீங்க யாரோ ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணும், ஆளுங்கட்சி முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ எதிர்கட்சி இவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு காரணத்துக்காக நீங்க போடுற ஒரு எஃப்ஐஆர் எங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். அதுக்கப்புறம் மனித வெடிகுண்டா மாறது உங்க கையில இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா இருக்குது உங்க கையில தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்யவும் சொல்லல. சட்டம் படிச்சவன் சட்டத்தை தெரியும், மனித வெடிகுண்டா மாறுன்னு சொல்ல மாறுவாங்கன்னு சொல்றேன். அதை நாங்க சொல்லல, எங்க கட்சிக்காரல யாராவது ஒருவர் மாறுவார், உங்களை மாற்றுவார். காலில் சுட்டிங்கல்ல, அவரை 2 காலையுமே சுட்டுட்டீங்க, அவர் திரும்ப வந்து பணமரம் ஏறுவாரா, என்ன செய்வார் நீங்களே சொல்லுங்க. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களை திருத்துவதற்கு தான், தவறுகளை தடுப்பதற்கு தான் காவல்துறை தவிர தவறை செய்ய விட்டு அல்லது தவறு செய்யறவனுக்கு ஆதரவா இருந்து உண்மையிலே போராடக்கூடியவர்கள் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு இல்ல. ஆகவே காவல்துறை சமுதாயத்திடம் நாங்கள் அன்பாக வேண்டுவது, நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான கட்சி, உங்களுக்காக இந்த இடத்தில் இருந்து போராடுறோம். நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாக்க நினைக்கிறீங்க, நாங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாத்து சட்டத்தின் பால் கூட்டம் நடத்தி சட்டத்தின் பால் கட்சி நடத்துறோம். எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய வாக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் பேசின காரணம், நீங்க தபால் ஓட்டு எங்களுக்கே போடணும்னு சொல்லிடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஆகவே மறந்துடாம காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா எங்க வீட்லயும் என் தம்பி இருக்கான், எஸ்ஐயா இருக்கான், அதை திட்டுவேன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களை திட்டல வையல ஏசல, நாங்க இவ்வளவு நேரம் பேசின பூரா அன்பா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். அதனால மறந்து வேற கேஸ் ஈஸா போட்டுறாம மேடல பேசிட்டான் திரும்ப என்ன கேஸை போட்டுறாதீங்க. ரொம்ப தூரத்துல 300 கிலோமீட்டர் வந்துருக்கீங்க. கேஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை, உங்க மேல ஒரு பிரைவேட் கேஸை போட்டு மனித உரிமை ஆலயத்துக்கு இழுத்துட்டு போய் உங்க வேலையை இறக்கிடுவேன். ஒன்னா அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன். ஐயா சாமி கோல கும்பிட நினைக்கிறியா? சமாதானமா போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை கேஸை போட்டீங்கன்னா நீங்க எத்தனை கேஸ் போறீங்களோ அத்தனை கேஸுக்கு மேல கேஸ் போடுங்க. வேணா எங்க ஊர் டிஎஸ்பில கோகுல கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்க ஊர் டிஎஸ்பி, நான் இந்த பேரோட சொல்றேன், இந்த துணிச்சல் எவனுக்குமே வராது. எங்க ஊர்ல டிஎஸ்பி கோகுல கண்ணன் திண்டுக்கல் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னை பல சித்திரவதைப்படுத்தினாரு. நான் எதை விட்டுட்டு போயிருன்னு நினைச்சாரு. நான் டே 1ல இருந்து என்னை எப்ப அவர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண கொண்டு போனாரோ அப்ப ஜட்ஜி கிட்ட வச்சு, அப்ப மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வச்சேன். அப்போ வச்ச கம்ப்ளைண்ட் அடுத்து மனித உரிமையில் பாலதை வரையும் போற வரையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கேஸ் எப்படி, நான் வழக்கறிஞருக்கு படிச்சது சும்மா பொழுதுபோக்கு. எங்க அண்ணன் நெல்லை சிவான மாதிரி வழக்கறிஞராவே தொழில் செய்யறதுக்கு படிச்சுன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேற வழி இல்ல. நான் பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். அண்ணன் சொன்னாரு தேர்தல் ஐயா நத்த வச்சு குத்தி விட்டாரு. 1-2 கேஸ்னா சமாளிக்கலாம், 1-2 கேஸ்னாக்க ஃபீஸ் கொடுக்கலாம். அப்போ எங்க சீனியர் அண்ணா சார்னு ஒருத்தர், அவர் தான் என்ன எல்லாமே நடத்துவாரு. நான் சொல்லுவேன், சார் இப்படி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிருந்தா நல்லா இருக்கும், இப்படி குறுக்கு சார் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் பார்த்துட்டு வெறுத்து போய், என்னடா எனக்கே ஆலோசனை சொல்றேன், நீங்களே வக்கீலுக்கு படிச்சிருங்க சார், உங்க கேஸ் கதையா சரினார். ஓ இதுவும் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கறிஞர் போய் படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்கேன். எல்எல்பி முடிச்சுட்டு எல்எல்எம் கிரிமினல் லா படிச்சிருக்கேன். காரணம், வழக்கறிஞரா வேலை பார்த்து சம்பாதிக்கல ராஜா. என் வழக்க காப்பாத்துறதுக்கு என் மேல வழக்கு போட்ட காவல்துறை கடைசி ஏண்டா இவனை தொட்டோம். திருநள்ளாறு சனீஸ்வரன் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்க ஒண்ணு, திருநள்ளாறு சனீஸ்வரன் ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாரு, நீ போய் தொட்டாதே பிரச்சனை. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் நடமாடும் சனீஸ்வரன் கிட்டக்க வந்தாலே உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆகவே நாங்கள் சொல்ல வருவது, நாம் தமிழர் கட்சிக்கு தபால் ஓட்டு போடுங்க காவல்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு
இங்க இருக்கவங்க எல்லாம் கேண்டு சரிங்க. ஆகவே நீங்க அடுத்து வாக்கு செலுத்த போகையில நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிறேன்னா, எங்களுடைய அக்கா கிரிஜா அக்காவை நீங்க தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்பார். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, மற்ற தலைவர்கள் எல்லாம் வாக்குக்கானவர்கள், நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில வாக்கு செலுத்தும் போது அக்கா கிரிஜாவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துல வாக்களிங்க. அதோட சேர்த்து நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்க இருக்கிறத எல்லாத்திலையுமே மாற்று. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வாக்குக்கு காசு கொடுப்பது கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்தால் அது லஞ்சம், லஞ்சம் கொடுத்தால் மீண்டும் வெற்றி பெற்ற வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு வாங்கணும். ஆகவே லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம், வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்க ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் உங்கள்கிட்ட தர்றோம், ஒரே ஒரு உத்தரவாதத்தை உங்கள்கிட்ட தர்றோம். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த முறை நாம் தமிழர் கட்சி 5 ஆண்டுகள் முடியும் போது நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கோ உங்க தெருவுக்கோ ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவிற்கு நாங்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம். நீங்களே பார்த்துட்டு 5 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இவங்களுக்கு தாண்டா ஓட்டுன்னு முதல் வருஷத்திலே முடிவு செய்யற அளவிற்கு எங்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன்.